ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி டே. எக்ஸ்பிரி டேயில் நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதோட நான் எடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ், ஸோ நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 23,700. ஸோ 23,700ஓட கால் ப்ரீமியத்துக்கான லெவல் பார்க்கலாம், புட் ஆப்ஷனுக்குள்ள லெவல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இண்டெக்ஸோட லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்டி அப்படிங்கிறது என்னென்னா, எம்எஸ்டி அப்படிங்கிறது மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி. ஸோ இதை வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். அது நான் எப்படி கால்குலேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான கோர்ஸ் வந்து நான் வந்து ஒரு என்னுடைய அனுபவம் தான் இது. ஓகேவா? ஸோ அதில் நான் வந்து ஒரு கோர்ஸாகவே நான் கொடுக்குறேன். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுக்காதீங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துருந்தேன், முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ இதோட எம்எஸ்டி லெவல் பார்த்தீங்கன்னா 23,743 23,776. ஸோ 23,743, 23,776 இதுதான் எம்எஸ்டி லெவல். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,834. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,953. ஓகே, ஸோ நிஃப்டியோட இண்டெக்ஸோட லெவல் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 23,653 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் ஒன் சப்போர்ட் வந்து 23,600. ஸோ 575 இருக்குது. ஸோ 23,600 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும், 23,600 அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, ஸோ நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் சொல்லியிருந்தால் 23,726. ஸோ 23,700 அப்படிங்கிறது அதோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அப்போ அட் த மணியினுடைய கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியத்துக்கான லெவல் பார்த்துடலாம். 23,700 அப்படிங்கிற கால். ஸோ கால் ப்ரீமியத்தோட எம்எஸ்டி லெவல் பார்த்திங்கன்னா 125லேருந்து 151 ரூபா. ஸோ இது வந்து கால் ப்ரீமியத்துக்கான எம்எஸ்டி ஜோன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த ஆப்ஷனுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167. சாரி, 187. ஓகே, ஸோ 187 ரூபாங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 262 ரூபா. ஓகே, சப்போர்ட் லெவல் 63 ரூபா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் 12 ரூபா. ஓகே, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட், அதாவது என்னென்னா இந்த கால் ப்ரீமியம் கீழே எங்கெல்லாம் வர்றப்போ ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் உண்டு. ஓகே, இது கால் ப்ரீமியத்துக்கான லெவல். புட் ஆப்ஷன், ஸோ 23,700 புட் ஆப்ஷனுக்கான எம்எஸ்டி ஜோன் பார்க்கலாம். ஸோ 23,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷன், ஸோ புட் ப்ரீமியத்தான சார்ட்டில் இருக்கிறோம். ஸோ அந்த சார்ட்டோட எம்எஸ்டி லெவல் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்டி லெவல் வந்து 47 ரூபாலேருந்து 55 ரூபா. ஸோ 47 ரூபாலேருந்து 55 ரூபா அப்படிங்கிறது எம்எஸ்டியோட ஜோன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 76 ரூபாயும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 109 ரூபா, தேர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 134 ரூபா. ஓகே, ஸோ இந்த ப்ரீமியம் வந்து புட் ப்ரீமியம் மேலெல்லாம் இந்த எம்எஸ்டி ஜோனை தாண்டி மேலே வருதுன்னா இதெல்லாம் ஒரு ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இடங்களில் புட் ஆப்ஷன் ரிவர்சல் ஆகும்போது கால் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்தோன்னா காலில் ஒரு சின்ன பாயிண்ட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ சப்போர்ட் லெவல் பார்த்துருவோம். இதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 18 ரூபா தான். ஸோ இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே இந்த 47 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இந்த மார்க்கெட் வரும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 18 ரூபா. 18 ரூபாலேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த ஓப்பன் லெவல், அதாவது என்னென்னா இந்த எம்எஸ்டி லெவல் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ எம்எஸ்டி லெவல் வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இல்லைனா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ், ஸோ அதை வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 ரூபா 50 பைசா. ஸோ இந்த 8 ரூபா 50 பைசாங்கும் போது மார்க்கெட் வந்து
இந்த புட் ப்ரீமியம் இங்கேருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து இந்த லெவல்லாம் தாண்டி இது கீழே போகுது அப்படின்னா இந்த ப்ரீமியம் ஓகே 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியத்துக்கும் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸுக்கும் நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதோட இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெவல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.